த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 3 கப் உளுந்து. நான் இதில் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பு உளுந்துனாலும் எடுத்துக்கலாம். 1½ கப் சர்க்கரை. இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரையோ வெல்லமோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய், நெய் 1/2 கப். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை வந்து நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணணும். இது நல்லா செவக்கணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணணும். இது நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை பவுடர் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா செவந்துருச்சு. இது மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இதை நம்ம ஆற விட்டுறலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். இதை ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போ நான் இதை ஆற விட போகிறேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 3 ஏலக்காய் சேர்த்து இதை அரைச்சிடலாம். நல்ல ஒரு பவுடராக அரைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா பவுடராக அரைக்க முடியும். இப்போ நம்ம பவுடராக அரைச்சி வச்சதை நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்துலேயோ கடாயிலையோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். நான் இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இல்லை வெல்லம் வந்து மண் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம வந்து மிக்சியில் பவுடராக்கி நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1/2 கப் நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம திராட்சை முந்திரியை வந்து ஃப்ரை பண்ணிடுறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அந்த லட்டில் வந்து நீங்கள் நிறையா திராட்சை முந்திரி பருப்பு தேவை அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது லேசாக சிவக்கட்டும். சிவந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஊற்றிடலாம். நெய் நல்லா சூடாக இருந்து ஊற்றினா தான் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை உள்ளே ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டைகளாக உருட்டிடலாம். ரொம்ப உருட்ட முடியாத மாதிரி ட்ரையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கூடுதலாக தேவைக்கேற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக பிடிக்கக்கூடிய லெவல் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை உருண்டைகளாக உருட்டிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை உருண்டைகளாக உருட்ட போகிறேன். உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான உளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தவர்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.